என் மண்டையில் தையல் போடாத அளவுக்கு கிடையாது அடித்து. என்னை ரொம்ப கொடுமைப்படுறாரு. என் பிள்ளையே நீ பிள்ளைய கொண்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. காசு தரலைன்னா பிள்ளைய கொண்டுருவேன்னு சொல்லுவார். என்னை அடித்து துன்பப்படுத்தி என் மண்டையில் தையல் போடாத அளவுக்கு கிடையாது. என் மண்டையில் எல்லா அளவுக்குலையும் தையல் போட்டிருக்கேன். பெரிய என் உடம்புல காயலாத அளவுக்கு கிடையாது. எல்லா அளவுக்குலையும் காயாக இருக்குது. ஆஸ்பத்திரிலையும் 4-5 தடவை போய் படுத்திருக்கேன். அப்படி இருந்து எனக்கு கேஸ் எதுவுமே எடுக்கலை. ஸ்டேஷனில் 5 தடவை கொடுத்துட்டேன். ஒரு கேஸுமே எடுக்க மாட்டேக்காங்க. அதனால் நம்ம நைட்டு 14 வருஷமாக நான் தூங்கவே இல்லை. முழிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கேன். ஒரு நாள் நம்ம மோட்டரை தூக்கி நைட்டு 1:30க்கு போட வந்துட்டேன். நான் தூங்கவே மாட்டேன். கோவில்பட்டி அருகே உள்ள தெற்கு திட்டம் குளத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தமது கணவர் குடித்துவிட்டு தினமும் அடித்து சித்திரவதை செய்வதாக கூறி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் நடத்தினார். 12 வயது மகனுடன் போராட்டம் நடத்திய பாலமுருகேஸ்வரி என்ற அப்பெண்ணை அழைத்து பேசிய அதிகாரிகள் காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து அனுப்பி வைத்தனர். தெற்கு திட்டங்குளம் எனக்கு வீட்டுக்காரர் ரொம்ப குடிச்சிட்டு வந்து ரொம்ப அடித்து துன்பப்படுத்துகிறாரு. என்ன செய்யணும் எனக்கே தெரில. என் மண்டையில் தையல் போடாத அளவுக்கு கிடையாது அடித்து. என்னை ரொம்ப கொடுமைப்படுறாரு. என் பிள்ளையே நீ பிள்ளைய கொண்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. காசு தரலைன்னா பிள்ளைய கொண்டுருவேன்னு சொல்லுவார். அதனால் நான் பிள்ளைய கடை வேலை பார்க்குறதுக்கு கூட்டு போயிடுறேன். நான் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த பிள்ளைய கடை போட்டுட்டு நான் வேலைக்கு போயிருக்கேன். 2.5 வயசு பிள்ளையிலேருந்து வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு அப்படி இருந்து என் காசை வாங்கி குடிச்சிருவார். என்னை அடித்து துன்பப்படுத்தி என் மண்டையில் தையல் போடாத அளவுக்கு கிடையாது. என் மண்டையில் எல்லா அளவுக்குலையும் தையல் போட்டிருக்கேன். மாதிரி என் உடம்புல காயலாத அளவுக்கு கிடையாது. எல்லா அளவுக்குலையும் காயாக இருக்குது. நான் ஆஸ்பத்திரிலையும் 4-5 தடவை போய் படுத்திருக்கேன். அப்படி இருந்து எனக்கு கேஸ் எதுவுமே எடுக்கலை. ஸ்டேஷனில் 5 தடவை கொடுத்துட்டேன். ஒரு கேஸுமே எடுக்க மாட்டேக்காங்க. அதனால் இன்றைக்கி ஆர்டி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். எனக்கு ஒரு முடிவு தெரியணும். குளமாயிருச்சு ரொம்ப. எனக்கு கொல்லுவேன்னு. அதனால் நம்ம நைட்டு 14 வருஷமாக நான் தூங்கவே இல்லை. முழிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கேன். ஒரு நாள் நம்ம மோட்டரை தூக்கி நைட்டு 1:30க்கு போட வந்துட்டார். நான் தூங்கவே மாட்டேன். 3 மாதம் 4 மாதமாக பக்கத்து வீட்டில் போய் படுத்து கிடந்திருக்கேன். என் சேலை துணிமணியெல்லாம் விற்றுருக்காரு. சேலை துணிமணியை எரிச்சிருக்காரு. வீட்டில் ஒரு பாத்திரத்தை விட்டு வைக்கிறது கிடையாது. எல்லாத்தையுமே விற்று குடிச்சிருக்காரு. அப்படி இருந்து நான் பேசாதான் இருந்திருக்கேன். எண்ணி தான் ஒன்றும் செய்யலை. எல்லாத்தையும் விற்றுட்டாரு. எனக்கு ஒரு முடிவு தெரியணும். குளமுயற்சி ரொம்ப எனக்கு ரொம்ப குளமுயற்சி பண்ணுறாரு. இன்னைக்கு காலையில நான் கொல்லாமல் போக மாட்டேன் அப்படிங்காரு. கண்ணில் அடித்து கண்ணெல்லாம் போச்சு எனக்கு. என் பேர் பாலமுருகேஸ்வரி.